ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. இன்றைக்கி லோ போரோசிட்டி ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேருக்கு ஆயில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். பியூரான தேங்காய் எண்ணெய் எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆயிலை லேசாக வார்மாக ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம ஆயிலை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோ போரோசிட்டி ஹேர் டைப் இருக்கிறவங்களுக்கு கியூட்டிக்கிள் ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனால எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இப்போ ஈஸியாக பெனிட்ரேட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி லேசாக வார்மாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரோட கியூட்டிக்கிள்ஸ் ஓப்பன் ஆகி நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் அதில் நல்லா அப்சர்வ் ஆகும். இதனால் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். ஹேர் நல்லா ட்ரை ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஒன்ஸ் ரெடி ஆனதுமே ஆயிலை வெது வெதுப்பான சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. கீழேருந்து மேலே பொறுமையாக சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்ததுக்கப்புறமா நம்ம விரல் நுனியை வச்சு பொறுமையாக ஆயிலை தொட்டு நல்லா ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வார்மான ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட கியூட்டிக்கிள் ஓப்பன் ஆகி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆயிலோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் முடித்ததுக்கப்புறமா ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா அது ப்ரிவெண்ட் பண்ணும். லோ போரோசிட்டி ஹேர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ண எண்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த லோ போரோசிட்டி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லோ போரோசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லோ போரோசிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை 3 டைப்பாக பிரிக்கலாம். லோ போரோசிட்டி, மீடியம் போரோசிட்டி, ஹை போரோசிட்டி. இந்த லோ போரோசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த பியூர் வாட்டரில் உங்களோட ஹேர் ஸ்டாண்டை ஒன்று எடுத்து உள்ளே போடும்போது அது மேலே ஃப்ளோட் ஆச்சுன்னா அது லோ போரோசிட்டி. அது ஃப்ளோட் ஆகாமல் நடுவில் நின்றுச்சுன்னா அது மீடியம் போரோசிட்டி. அதுக்கப்புறம் அந்த வாட்டரில் ஃப்ளோட் ஆகி உள்ளே போய் ஸ்டே ஆகிடுச்சு அப்படின்னா அது ஹை போரோசிட்டி. இது பண்ணதுக்கப்புறம் இன்வெர்ஷன் மெத்தடில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ ஹேரை வாஷ் பண்ணுறதுக்காக ஷாம்பு நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் ஃப்ரெஷ்ஷான ஹைபிஸ்கஸ் லீஃப், அதாவது செம்பருத்தி இலை தான் எடுத்துருக்கோம். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா சோப் நட், அதாவது பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம். இதையும் எடுத்துக்கலாம். இப்போ பூந்தி கொட்டையை சாஃப்டாக பாயில் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேனை வச்சு இதில் 1 கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்க பூந்தி கொட்டையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வெந்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இலையை கையிட்டு கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி கசக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு சாறு கிடைக்கும். ஏன் செம்பருத்தி இலை சேர்த்துருக்கேன்னா, செம்பருத்தி இலை நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பூந்தி கொட்டை வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. அதனால் அது ஆறுனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கையிட்டு நல்லா கசக்கி கொடுக்கும்போது நல்லா நுரைச்சி வரும். நம்ம ஏன் பூந்தி கொட்டை சேர்க்குறோன்னா, இது ஒரு நேச்சுரல் ஃபோம் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்பில் நேச்சுரல் ஆயிலை ரிமூவ் பண்ணாமல் நம்மளோட அப்ளை பண்ணியிருக்க ஆயிலை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரேக்கேஜ் இருந்தாலும் ப்ரிவெண்ட் பண்ணி ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைன் பண்ணுதுங்க. இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். வடிகட்டி எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி செம்பருத்தி இலையும் வடிகட்டி அதோட சாறை மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செம்பருத்தி பூ, வெந்தயம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் ஷாம்பு வேணும்னா சொல்லுங்கள். இதை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். சிலர் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னும் கேட்குறீங்க. ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், பட் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நான் இன்னொரு மெத்தட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேரை வாஷ் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரீமிங் தான். ஸ்ட்ரீமிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எதாவது ஹேர் ப்ராடக்ட் லைக் ஹேர் மாஸ்க் எதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் ஆகணும் நம்ம லோ போரோசிட்டி ஹேரில். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பியூர் வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் டவலை நான் உள்ளே அதில் மூழ்கிட்டு கொஞ்சம் ஹீட்டில் அந்த பாயில்டு வாட்டரில் போடும்போது நல்லா அந்த டவல் ஹீட் ஆகும். ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையில் எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஹேருக்குள்ளே நல்லா ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணியிருக்க ப்ராடக்டை நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை வந்து ஹேருக்கு கொடுக்கும். ஸோ இதை மாதிரி இன்வெர்ஷன் மெத்தடில் போட்டுட்டு நான் இந்த ஹாட்டான டவலை வந்து என்னோடய ஹேரில் நல்லா ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கண்டிஷ்னர் இல்லைன்னா இது ஒரு ஹேர் மாஸ்க்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஹேர் மாஸ்க் தான். அதுக்கு வந்து பியூரான ஆலுவேரா எடுத்திருக்கோம். ஆலுவேரா வந்து நம்ம ஹேரை நல்லா ஹைட்ரேட்டடாக ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஆகாமல் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு ரொம்பவே ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆலுவேராவை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு லிக்விட் வரும், ஆலோயின். அது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான லிக்விடுங்க. இது நம்ம ஹேர்லேயோ இல்லை ஸ்கின்ல படும்போது ரொம்ப இரிட்டேஷனை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் வாட்டரில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி சீப்பு வச்சு அதில் இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கற்றாழை வந்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இந்த ஹேர் டைப் லோ போரோசிட்டி ஹேர் டைப் மட்டும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நார்மல் ஹேர் டைப்காரவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணிவிட்டு கொடுக்குற ரெஸ்டிங் டைமை மட்டும் ரெட்யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜெல் எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா கையிட்டு நல்லா கசக்கிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு இது கூட இப்போ நீங்கள் ஒரு பங்கு ஆலுவேரா எடுக்கிறீங்கன்னா அதில் 3 டைம்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அப்சர்வ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேன். கிளிசரின் வந்து நமக்கு ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை நல்லா போட்டதுக்கப்புறம் நான் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு மசாஜ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹேர் டைப் இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு வெதுப்பான தண்ணியில் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஆயில் மட்டும் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க இந்த ஷாம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கண்டிஷ்னர் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக நம்ம ஹேர் லென்த் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுக்கறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு கிடைக்கும். இது அப்ளை பண்ணால் நேச்சுரல் கண்டிஷ்னராக இருக்கும். நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நார்மலான வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரையரோ இல்லை வந்துட்டு கர்லர் அந்த மாதிரி எந்த ஒரு ஹீட் அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாதீங்க. மேற்கொண்டு ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஹாஃப் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சீரமுக்கு பொதுவாக ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணும்போது நான் அது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஹேரில் நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம ஏன் வந்து ஹாஃப் ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுறோம்னா கியூட்டிக்கல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த சமயத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம மேலே சீரம் பொதுவாக அப்ளை பண்ணுற ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி கொடுக்குங்க. என் ஹேர் நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டேன். நேச்சுரலான ஏர், அதாவது ஃபேன் காற்று அப்படி இல்லைன்னா வந்துட்டு நேச்சுரலான ஏரில் வந்து ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹேர் ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லோ போரோசிட்டி ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹேரை அந்த டைப்பை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றலாங்க. பட் என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்காக வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுட் இன்டேக் ரொம்ப முக்கியம். நல்ல ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் இன்டேக் எல்லாம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.